வணக்கம் நேயர்களே, வாய்மையின் வாதம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் விக்னேஷ். நேயர்களே, இன்றைய வாய்மையின் வாதம் நிகழ்ச்சியில் நம்முடன் பங்கேற்கக்கூடிய சிறப்பு ஆளுமை அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய ஓபிஎஸ் அணியின் அதிமுகவின் அமைப்பு செயலாளருமான திரு பொன்னையன் அவர்கள். வணக்கம் சார். கடந்த 6 ஆண்டுகளாக நிதியமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட், இப்போ அவர் இல்லாமல் அதிமுகவின் மற்றொரு நிதியமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட் என்ன வித்தியாசம்? திரு ஓபிஎஸ் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் அண்ட் குரோத் ஓரியன்டாக இருந்தது. ஆனால் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற பட்ஜெட்டிலே குரோத் ஓரியன்டுக்கு என்று சொல்லக்கூடிய ப்ரொவிஷனும் ஒன்றுமில்லை, டெவலப்மெண்ட்டுக்கு உரிய ஒரு பட்ஜெட் என்ற அதுக்கான ஒதுக்கீடும் இல்லை. அளவு கடந்த டெஃபிசிட், நிதி பற்றாக்குறையினால் தத்தளிக்கிற நிதிநிலை அறிக்கையாக இந்த அறிக்கை இருக்கிறது. வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிற ஒரு பட்ஜெட்டாக திரு ஓபிஎஸ் அவர்களுடைய பட்ஜெட் இருந்தது. வெல்ஃபேர் சிம் நலத்திட்டங்களை நாளுக்கு நாள் அதிகப்படுத்தி ஏழைகளுக்கு நன்மை பயக்கும் பட்ஜெட்டாக அது இருந்தது. தற்போது எந்தவித சலுகைகளும் ஏழைகளின் நலத்திட்டத்துக்கு புதிதாக இந்த பட்ஜெட் ஒன்றையுமே கூறவில்லை. காரணம், நிதி பற்றாக்குறை தத்தளிப்பு இந்த நிதிநிலை அறிக்கையை, இந்த ஆட்சியினுடைய நிதிநிலை அறிக்கையை தடுமாறச் செய்திருக்கிறது. ஆனால் இந்த நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது இந்த இப்போ மட்டுமே ஏற்பட்ட அந்த காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2001, 2006 அதிமுகவின் ஆட்சி அப்போ பார்க்கும்போது 56,000 கோடி ரூபாயாக இருந்த நிதி சுமை, அடுத்து 2006, 2011 திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி விடுபடும் போது 1 லட்சம் கோடியாக இருந்த நிதிச்சுமை, அடுத்து 2011, 2016 2,11,000 கோடி ரூபாயாக இருந்த நிதிச்சுமை இப்போது 3,14,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. கிட்டத்தட்ட இந்த நிதிச்சுமை அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து நம்ம கன்க்ளூட் ஆகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இந்த ஒரு வருடத்தில் இந்த நிதிச்சுமை அதிகரிச்சிருப்பதற்கான காரணம் என்ன? அதாவது நிதி பற்றாக்குறை என்பது எந்த ஒரு நிதிநிலை அறிக்கையிலும், எந்த மாநில நிதிநிலை அறிக்கையிலும் இருப்பது ஒரு நடைமுறை தான். ஆனாலும் கூட நிதி பற்றாக்குறை என்ற ஒன்றை கடைப்பிடிக்கிறவர் என்று வருகிற போது அந்த நிதி பற்றாக்குறையை ரெவென்யூ டெஃபிசிட், ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை ஈடுகட்டுவதற்கான வழிவகைகள் என்ன என்பதனையும் கருத்தில் கொண்டு, என்னால் இப்போ 3 லட்சம் கோடி நிதி பற்றாக்குறை என்று நான் காட்டுகிறேன், நிதியமைச்சர் என்ற முறையிலே காட்டுகிற ஒரு நிலை இருக்கிறது என்றால், அந்த 3 லட்சம் கோடியும் எப்படி ஈட்டுவது என்ற அதற்கான வழிவகைகளையும் நான் கண்டறிய வேண்டும். அந்த வழிவகைகளோடு கடந்த காலத்தில் இந்த வழிவகைகளையும் கண்டறிந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட காரணத்தால், எக்ஸப்டிங் த பீரியட் டியூரிங் டிஎம்கே, அந்த காலம் தவிர மீதி நேர காலங்களிலெல்லாம் நான் நிதியமைச்சராக இருந்தபோது நிதி பற்றாக்குறை இருக்கத்தான் செய்தது. ஆனால் அந்த நிதி பற்றாக்குறையும் சமாளித்து சர்ப்ளஸ் மேற்கொண்டு உபரி லாபமும் பெறக்கூடிய அளவுக்கு அந்த வழிவகைகள் என்ன என்ன என்பதை கண்டறிந்து அதையும் கருத்தில் கொண்டு தீட்டப்படுகிற போது இது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் தற்போது நிலை என்ன என்றால், இந்த நிதி பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு எந்தவித வழிவகையுமே இவர்களிடம் இல்லை. அதுதான் ஒரு மிக முக்கியமான ஒன்று. காரணம், இதையும் அதையும் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனாலும் கூட இதில் இப்போ நிதி டேக்ஸ் போடணும், டேக்ஸ் போடலை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் டேக்ஸ் போட்டிருக்காங்க. எப்போ போட்டாங்க? ப்ரீ பட்ஜெட் 1 வாரத்துக்கு முன்னால் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்னால் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு டேக்ஸ் போட்டாங்க, பால் விலையை உயர்த்திட்டாங்க, பஸ் ஃபேரை உயர்த்திட்டாங்க. இது சாதாரண ஒரு உயர்வா? ஏழை எளிய மக்களின் அடிவயிற்றிலே அடிக்கக்கூடிய அளவிற்கு பால் விலையை உயர்த்திவிட்டு, பஸ் ஃபேரை உயர்த்திவிட்டு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு அந்த வேட் வரியை கொண்டு வந்து நிதிச்சுமையை, வரிச்சுமையை மக்கள் மத்த தலையிலே மிகவும் சுமத்திவிட்டு வேறு எப்படி சமாளிப்பது? தமிழகத்தின் அதிகப்படியாக அதிகரித்து இருக்கக்கூடிய இந்த நிதிச்சுமையை எப்படி நம்ம சமாளிக்கக்கூடியது? அதற்கு திட்டங்கள், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ரெவென்யூ ஏர்னிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ரெவென்யூ ஏர்னிங் ஸ்ட்ராட்டஜிக்கு எந்த ஒரு வழிவகையும் இவர்கள் காணவில்லை. உதாரணமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்.
உற்பத்தி செய்கிற மாநிலம். இந்தியாவிலேயே அதிகமாக தொழிற்சாலைகளை வைத்து பொருள்களை உற்பத்தி செய்கிற புரொடக்ஷன் ஓரியன்ட் மாநிலம் தமிழ்நாடு, குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா. ஒரு உற்பத்தி செய்கிற மாநிலத்தினால் யாருக்கு லாபம் அதிகம் என்றால் மைய அரசுக்கு அதிகப்படியான லாபம். நம்ம பல பொருள்களை மேனுஃபேக்சர் பண்ணி என்ன செய்கிறோம், அந்த பொருட்களை தமிழ்நாட்டில் மட்டும் நான் விற்பதில்லை, அனைத்து மாநிலங்களுக்கு அனுப்புகிறோம், ஏற்றுமதியும் செய்கிறோம். அப்படி அந்த பொருள்களை விற்கிற போது, ஃபேக்ட்ரியிலிருந்து விற்கிற போது மைய அரசுக்கு நிறைய இன்கம் டேக்ஸ் வருகிறது, கார்ப்பரேட் டேக்ஸ் வருகிறது. ஆனால் அந்த இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ் மைய அரசுக்கு செல்லுகிறது அல்லவா, அதிலிருந்து நமக்கு ஒரு உரிமையாக நமது உரிமையாக ஒரு கணிசமான ஒதுக்கீட்டை மைய அரசு தர வேண்டும். இதைத்தான் 12 ஆண்டு காலமாக மாநில சுயாட்சி, நிதி ஒதுக்கீட்டிலே மாநிலங்களுக்கு ஊக்குவிப்பு, உற்பத்தி செய்கிற மாநிலங்கள், ஈடுபாட்டோடு செயல்படுகிற மாநிலங்கள், மைய அரசினுடைய நிதி தொகுப்புக்கு பணத்தை சேகரித்து தருகிற மாநிலங்களுக்கு ஊக்குவிப்பை தர வேண்டும் என்று அண்ணா காலத்திலிருந்து நாம் இதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் மைய அரசு செவிமடுக்காத ஒரு நிலை இருந்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் இப்போதைய நிலை, இந்த 6 ஆண்டு பட்ஜெட்டுக்கும் இப்போ இந்த பட்ஜெட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிறது தான் ஒரு மைய பொருளாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த 6 ஆண்டுகளில் செயல்படுத்த முடியாததை இந்த பட்ஜெட் என்ன செயல்படுத்தி காட்டியது, இல்லை இந்த 6 ஆண்டுகளில் என்ன செயல்படுத்தியதை இந்த பட்ஜெட் வந்து தடை செய்தது அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுது. இது தடை செய்வது என்றல்ல. உதாரணமாக இப்போ ட்ரவுட் ஏற்பட்டிருக்குது, அதே நேரத்தில் வறட்சி, அளவு கடந்த வறட்சி ஏற்பட்டிருக்குது, உழவர்களுக்கு அளவு கடந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, குடிநீர் பிரச்சனை, மிக அளவு கடந்த குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய பாதிப்பு தமிழகத்துக்கு, பர்டிகுலர்லி ஒன்லி ஃபார் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, நமது மாநிலத்துக்கு. இதற்கெல்லாம் இந்த கெலாமிட்டி ரிலீஃப் ஃபண்ட் என்று மைய அரசில் இருக்கிறது. அதை இவர்கள் வாதாடி, மைய அரசோடு வாதாடி பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அதிகப்படியான நிதி ஒதுக்கீட்டை பெற்றிருக்க வேண்டும். ட்ரவுட்டுக்கு பெற்றிருக்க வேண்டும், வறட்சி நிவாரணத்துக்கு பெற்றிருக்க வேண்டும். இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த வறட்சியின் காரணமாக விவசாயிகள் உயிரிழந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த இழப்பீட்டு தொகை கொடுப்பது பற்றி கூட இதில் ஒன்றுமே கூறவில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் உழவர்களையும் புறக்கணிக்கிறார்கள். குடிநீர் பிரச்சனை அளவு கடந்து வரப்போகிறது. கடந்த கால வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு மக்கள், ஆடு மாடுகள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் தத்தளிக்கின்ற நிலை வரப்போகிறது. இதற்கெல்லாம் உதவி மைய அரசு தரக்கூடிய புரோவிஷன் அங்கே இருக்கிறது. திறமையற்ற ஒரு ஆட்சியாக இருக்கிற காரணத்தால், மைய அரசோடு பெட்டர் ஈக்குவேஷன் இல்லாத ஆட்சியாக இருக்கிற காரணத்தால், நமது பிரச்சனைகளை சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்லி பிற மாநிலங்கள் அவர்களுக்கு வேண்டிய, நம்மை விட மிக மிக குறைந்த கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் அதிக நிதியினை பெற்று விடுகிறார்கள். மைய அரசுடைய சிறப்பு ஒதுக்கீடாக. ஆனால் இது வந்து இப்போ திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பதவியேற்ற பிறகுதான் இந்த வித்தியாசம் இருக்கா, இல்லை இதற்கு முன்பு வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கும்போதும் மறைந்த டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் பதவியில் இருக்கும்போதும் இந்த வித்தியாசத்தில் இந்த பிரச்சனைகளே எழவில்லை. பெட்டர் ஈக்குவேஷன் அவர் ஹானரபிள் லேட் சீஃப் மினிஸ்டர் அம்மா வாஸ் மெயின்டைனிங் வித் த சென்ட்ரல் கவர்மெண்ட். மைய அரசோட நல்ல ஒரு ஈக்குவேஷன் இருந்தது. அம்மா எப்பவுமே மாநில உரிமைக்கு போராடுவார்கள், மாநில நிதி அதிகாரத்துக்கு போராடுவார்கள். ஒத்துக்கொள்ள மாட்டார், இதை ஒத்துக்கொள்ள மாட்டோம், அதை மத்துக்கொள்ள மாட்டோம் என்று ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் இப்போ பார்க்கும்போது ஒரு வினோதமான நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு ஆளும் கட்சி வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எதிர்கட்சிகள் வந்து அந்த பட்ஜெட்டில் பலவிதமான குற்றச்சாட்டுகளை, கேள்விகளை எழுப்புவார்கள். ஆனால் இப்போ ஆளுகின்ற அதிமுகவினுடைய பட்ஜெட்டை மற்றொரு அதிமுகவினுடைய அணியே வந்து விமர்சனத்தை வந்து வைக்கும்போது ஒரு வினோதமான நிகழ்வாக இருக்குது. இது வந்து இல்லை எப்படி புரிந்து கொள்வது? மற்றொரு அதிமுக இல்லை, இப்போது ஒரு பினாமி ஆட்சி என்றும் சொல்லலாம், அல்லது அதிமுகவை சூழ்ச்சியான முறையிலே கைப்பற்றி கொண்டு தற்காலிக ஆட்சி நடத்துகிற ஒரு அரசு மக்கள் நலன் காக்கும் அரசாக இல்லாத நிலை. ஆனால் ஓபிஎஸ் தலைமையிலே இருக்கிற உண்மையான அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அம்மாவின் கொள்கைகளை பின்பற்றுகிற அரசு, அம்மாவின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்திய அன்றைய நிதியமைச்சர் ஓபிஎஸ் தலைமையில் இயங்குகிற இந்த அரசு. எனவே மக்கள் நலன் குறித்து என்னென்ன வேண்டும், என்னென்ன விடுபட்டிருக்கிறது, அதனை சுட்டி காட்டுவது அம்மாவினுடைய ஆட்சி. உண்மையிலேயே நல்ல ஆட்சியாக நடந்த அந்த ஆட்சியின் பிரதிநிதியான ஓபிஎஸ்னுடைய அதிமுகவினுடைய கடமை, அந்த கடப்பாட்டை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை, ஆனால் இது உண்மையாக இப்போ அவர்கள் வந்து சொல்லும் போதும், திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அணியில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சொல்லும் போதும் அம்மாவின் வழியில் நாங்கள் வந்து ஆட்சி செய்வோம் அப்படின்னு தான் அவங்களும் சொல்றாங்க. நீங்களும் அந்த கருத்தை தான் வந்து முன்வைக்கிறீங்க. இப்போ அவர்கள் சொல்வதற்கும் நீங்கள் சொல்வதற்கும் என்ன வித்தியாசம்? காரணம்,
அம்மாவினுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அம்மா 2011ஆம் ஆண்டு கட்சியிலிருந்து சிலரை வெளியேற்றினார்கள். வெளியேற்றுவது மட்டுமல்ல, அடிப்படை உறுப்பினர்களிருந்தே நீக்கினார்கள். சிலர் அம்மாவனுடைய போயஸ் கார்டனில் தங்கியிருந்தவர்களை கூட வெளியேற்றி உள்ளுக்கே நுழையக்கூடாது என்ற உத்தரவையும் போட்டார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியை அம்மா நடத்தி கொண்டிருந்தார்கள். தவறுகள் நடக்கிறது. அதற்கு ஒரு 4 மாதம் கழித்து ஒரு மன்னிப்பு கடிதத்தை தருகிறார். இன்றைய பொதுச் செயலாளர் என்ற நிலையிலே, பொதுச் செயலாளர் என்ற ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிற திருமதி சசிகலா ஒரு லெட்டர் எழுதுகிறார். அதில் என்ன எழுதுகிறார்? அம்மாவுக்கு சதித்திட்டம், துரோகம் செய்யக்கூடிய, என்னை சுற்றி இருப்பதா தன்னை சுற்றி இருப்பவர்கள் அம்மாவுக்கு துரோகம் செய்கிறார்கள், அம்மாவுக்கு எதிராக சதித்திட்டம் செய்கிறார்கள் என்பதை அறிந்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவர்களிடம் நான் எந்த ஒட்டுறவும் வைத்துக்கொள்ள மாட்டேன், அவர்களுடன் நெருங்க மாட்டேன். எனக்கு ஆட்சியிலே இடம்பெற வேண்டும் என்ற ஆசை இல்லை. அமைச்சர் பதவி வேணும், எம்எல்ஏ எம்பி பதவி வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அம்மாவுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற ஒன்றுதான் என்னுடைய நோக்கம். என்னை மன்னித்து இயக்கத்தில் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அப்படியே நடந்திருந்தாங்கன்னா இது அம்மாவனுடைய ஆட்சின்னு சொல்லலாம். ஆனால் அம்மா எப்போ மறைவார்கள் என்று காத்து கொண்டிருந்து அம்மா மறைந்தவுடன் ராஜாஜி காலுக்கு அம்மாவினுடைய சடலம் கொண்டு வரப்பட்ட போது அம்மாவால் நீக்கி வைக்கப்பட்டிருந்தவர்கள் எந்த காலத்திலும் கட்சியிலே நாங்கள் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று அவர்கள் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்கள். யாரும் தொடர்பு வைக்கக்கூடாது என்று அம்மா அவர்கள் சொன்னவர்கள் எல்லாம் யாரையெல்லாம் சதித்திட்டம் செய்தார்கள் என்பதை கேட்டு அறிந்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். கிட்ட விடமாட்டேன் என்று எழுத்து மூலமாக திருமதி சசிகலா அம்மாவிடம் கொடுத்திருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அம்மாவனுடைய சடலத்தை சுற்றி நின்று கொண்டு இருந்த காட்சி நீங்களும் பார்த்திருப்பீர்கள், எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அதை அடுத்து அம்மா ஒரு குடும்ப அரசியல் கூடாது என்று சொன்னார்கள். திமுகவை நாங்கள் எதிர்த்தது குடும்ப அரசியல் முக்கியமான காரணம். குடும்ப அரசியலுக்கு அம்மா எந்த காலத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இது மக்களாட்சி, மக்களுக்காக இருக்கிற ஆட்சி. சாதாரண தொண்டனையும் மேலே உயர்த்தி அழகு பார்க்கக்கூடியவர் அம்மா. அந்த அடிப்படையில் சாதாரண தொண்டனாகிற திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு பல உயர்வுகளை தந்து 2 முறை முதலமைச்சராக கூட ஆக்கி அம்மா அவர்கள் அழகு பார்த்தார்கள். ஆனால் அதையெல்லாம் மீறிவிட்டு அம்மாவுக்கு சத்தியபூர்வமாக எழுதி கொடுத்த அந்த லெட்டருடைய சரத்துக்களையும் மறந்துவிட்டு இவர்கள் பொதுச் செயலராக வேண்டும் என்று துடித்தார்கள். தற்போது அவருடைய அதை நிகழ்த்தி காட்டியது யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுல உங்களுடைய அணியில் அவைத்தலைவர் சொல்லி முடிச்சிடுறேன். அதில் அப்படி இப்போது தினகரன் இருக்கிறார். தினகரனை அம்மா கட்சியின் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கிவிட்டார். ஆனால் திருமதி சசிகலாவை தற்காலிக பொதுச் செயலர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்காலிக பொதுச் செயலர் ஏன் அந்த அம்மாவை தேர்ந்தெடுத்தீர்கள்? அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தானே என்று கூட நீங்கள் கேட்கலாம். தொடர்ச்சியாக எழுதுகிற கேள்வி கேட்கலாம். ஆனால் அன்றைய சூழ்நிலையில், அம்மா இறந்த சூழ்நிலையிலே பல குழப்பங்கள் இருந்தபோது அதிமுகவை பிளக்க வேண்டும், அதிமுகவினுடைய சில எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சி முயற்சி செய்து கொண்டிருந்த போது, அல்லது சில எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்து கொண்டிருந்த போது, டைரக்டாக நீங்கள் திமுகன்னு சொல்லிடுங்க. இல்லை வேண்டாம், அது நீங்கள் அதை இன்டர்பிரேட் பண்ணிக்கங்க. பிரதான எதிர்க்கட்சி மற்ற கட்சிகள்னு சொல்கிறோம் பாருங்கள். அப்படி அவர்கள் முயற்சி செய்திருக்கின்ற போது கட்சியில் பிளவு ஏற்பட்டு விடக்கூடாது. அம்மாவனுடைய நோக்கம், பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரினுடைய நோக்கம் எல்லாம் எக்காரணத்தை கொண்டும் திமுக ஆட்சி கட்டலுக்கு வருவதற்கு அதிமுக உறுதுணை புரிந்துவிடக்கூடாது, காரணமாக இருந்து விடக்கூடாது என்ற அடிப்படை கொள்கையில் இயங்குகிற இயக்கம் என்ற காரணத்தால் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அல்லது அவர்களுடைய எண்ணம், அம்மா இறந்த பிறகு இப்படியெல்லாம் நம்ம அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் ஒருவேளை சலனத்தின் காரணமாக மாற்றணிக்கு எதிரணிக்கு உறுதுணை செய்து விடுவார்களோ என்ற அச்சம் எங்களுள் சிலருக்கு ஏற்பட்ட காரணத்தால் தற்காலிகமாக உடனடியாக பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற அந்த உத்தரவாதத்தோடு அப்போது அவர்கள் தற்காலிக முதலமைச்சராக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். ஆனால் சட்டப்படி இது செல்லுமா என்றால் செல்லாது என்று தெரிந்தே தான் அது நடந்தது. காரணம், கட்சியினுடைய தி இன்டென்ஷன் ஆஃப் எனி லெஜிஸ்லேஷன், தி இன்டென்ஷன் ஆஃப் த பார்ட்டி கான்ஸ்டிடியூஷன், த இன்டென்ஷன் ஆஃப் த பைலாஸ், அது உள்நோக்கம் என்ன என்பதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தூக்கிய போது ஒரு சரத்தை கொண்டு வந்தார். எல்லா அரசியல் கட்சியினுடைய சட்டத்திட்டத்திலையும் பொதுக்குழு, செயற்குழு, எம்எல்ஏ, எம்பி அவங்கெல்லாம் சேர்ந்த அந்த பொதுக்குழு, செயற்குழு தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றுதான் இருக்கிறது. ஆனால் அதிமுகவினுடைய
அந்த சட்டத்திட்ட விதிகளின் அந்த பைலாஸினுடைய அடிப்படை நோக்கம் அடிப்படை நோக்கம், இந்த இன்டென்ஷன், அந்த எண்ணம், எம்ஜிஆருக்கு என்ன இருந்தது, அந்த நேரத்தில் இருந்த கட்சிக்கு என்ன இருந்தது என்றால், பொது உறுப்பினர், கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களால் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொதுக்குழு உறுப்பினர்களை வைத்து ஒரு கூட்டத்தை கூட்டி கட்சியை விட்டு, அடிப்படை உறுப்பினர் விட்டு தூக்கி எறிந்து விட்டார்கள். ஆனால் கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் எங்கே இருந்தார்கள்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பக்கம் இருந்தார்கள். எனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன ஆனார்? அவர் கடலில் தூக்கி போட்டால் முழுவிடுவார் நினைச்சாங்க, கட்சி விட்டு நீக்கினான். ஆனால் மக்களின் இதயங்களிலே இதயக்கிணியாக விழுந்த எம்ஜிஆர் அனைத்து இந்திய அதிமுகவை உருவாக்கி ஆட்சி கிட்டலுக்கு வந்தார். அண்ணாவின் கொள்கையை ஈடேற்றினார். கடந்த கால வரலாறு. அதனால தான் அவர் என்ன சொன்னார், அடிப்படை உறுப்பினர்கள் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க. டிசம்பர் 29 பொதுச் செயலாளராக முன்மொழியும் போது உங்கள் அணியில் இருக்கக்கூடிய நீங்கள் முக்கியமான நபராக கருதக்கூடிய திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் உங்களுடைய அவைத்தலைவர் திரு மதுசூதன் அவர்களுக்கும் வந்து தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுது. நன்றாக தெரியும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேனே, கட்சியில் பிளவினை உருவாக்க எதிர்க்கட்சிக்கு ஒரு வாய்ப்பினை தர சில சதித்திட்டங்கள் நடக்கின்றன என்ற ஒரு ஆதாரமான தகவல்கள் எங்களுக்கு கிட்டிய காரணத்தால் அந்த நேரத்தில் அந்த டு டைட் ஓவர் த கிரைசிஸ் டெம்பரரிலி, அந்த அடிப்படையில் அவர்களை தற்காலிக பொதுச்செயலர் நியமிக்கலாம் என்ற கருத்து கூறப்பட்ட போது அதை ஒத்துக்கொண்டது உண்மை. ஆனால் தற்காலிக பொதுச்செயலாளர் ஆன பிறகு உடனடியாக முதலமைச்சராகவும் அவர்கள் ஆக வேண்டும் என்ற கோரிக்கை அதற்கும் முன்மொழியப்பட்டது. ஒத்துக்கொள்றேன். அது நிர்பந்திக்கப்பட்டார். அவரே அறிக்கை விட்டிருக்கிறார். அவர் நிர்பந்திக்கப்பட்டார். ஆனால் இது அம்மாவினுடைய எண்ணத்துக்கு மாறான எண்ணம் அல்லவா? அவர்களே லெட்டர் எழுதி கொடுக்கலையா? எக்காரணத்தை முன்னிட்டும் நான் கட்சி பதவிக்கு வரமாட்டேன், ஆட்சி பதவிக்கு வரமாட்டேன், அமைச்சர் பதவி வரமாட்டேன் என்று கூறிவிட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி அவர்களிடம் எல்லாவித பலமும் இருந்த காரணத்தால் அந்த ஒரு சூழ்நிலையை, ஒரு கட்டாய சூழ்நிலையை உருவாக்கினார். கட்டாய சூழ்நிலையை உருவாக்கிய போது அது அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனாலும் கூட எந்த கட்சியாட்சி வரக்கூடாது, நீக்கப்பட்டவர்கள் வரவே கூடாது என்று சொன்னபோது அந்த நீக்கப்பட்டவர்கள்லாம் அறிக்கை விட்டார்கள். என்ன என்று அறிக்கை விட்டார்கள்? ஓபிஎஸ் முதல்வராக இருக்கக்கூடாது, திருமதி சசிகலா தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று பலர் அறிக்கை விட்டார்கள். அந்த அப்படி விடப்பட்ட அறிக்கையெல்லாம் அம்மா 2011 எடுத்த முடிவு, அறிவித்த அறிவிப்புக்கு முற்றிலும் மாறாக இருந்ததால் தொண்டர்கள் கொதித்தெழுந்து விட்டார். ஆனா இன்றைக்கு உங்களுக்கு அதுவே ஒரு நெகட்டிவா இருக்குல்ல? இப்ப நீங்க முன்னாடி முன்மொழிந்து பின்னால் வந்து எதிர்க்கும் போது இதை நீங்க முன்பே வந்து செய்திருந்தால் மக்கள் மத்தியில இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான செல்வாக்கு கூடியிருக்கும். மக்கள் மத்தியில் போராடுவது என்பது ஒன்று, உள்கட்சிக்குள்ளேயே போராடுவது என்பது பெரிதொன்று. கட்சியில் பிளவு ஏற்பட்டு சின்ன பின்னமாக உடைய வேண்டும் என்றுதானே எதிர்க்கட்சிகள் விரும்பினார், பிரதான எதிர்க்கட்சி விரும்பியது. இந்த நிலையில் உள்கட்சி போராட்டத்தை உள்கட்சி மௌன போராட்டத்திலே சமாளிக்க வேண்டும் என்றுதான் ஆரம்பத்தில் நிறுத்தும். அது என்னாச்சு? தொண்டர்கள் 1.5 கோடி தொண்டர்களும் திருமதி சசிகலா பொதுச் செயலாளர் ஆனதை, அம்மாவின் எண்ணத்தை மீறி பொதுச் செயலாளர் ஆனதை எதிர்த்தார்கள். தான் எழுதி கொடுத்த, கைப்பட எழுதி கொடுத்த லெட்டரில் அரசியலுக்கு வரமாட்டேன் எழுதி கொடுத்த மீறி பொதுச் செயலாளர் ஆனார்கள். ஆட்சி பொறுப்புக்கு வரமாட்டேன் என்று கைப்பட திருமதி சசிகலா எழுதி கொடுத்தது மீறி அவர்கள் முதலமைச்சரும் ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு அந்த கும்பல் வந்தபோது 1.5 கோடி தொண்டர்களும் எதிர்த்தார்கள். தொண்டர்கள், இந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கையை சொன்னேன், 1.5 கோடி தொண்டர்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய பதவிதான் அந்த பொதுச் செயலாளர் பதவி. அந்த 1.5 கோடி தொண்டர்களும் எதிர்த்த போது நாங்கள் தொண்டர்களின் வெளிப்படி தானே நாங்கள் நடக்க வேண்டும், தொண்டர்கள் எவ்வழி அவ்வழிதான் அந்த மேலே இருக்கின்றவர்களும் செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தொண்டர்களின் எண்ணத்திற்கு, தொண்டர்களின் உணர்வுகளுக்கு, கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கு, சட்டத்திட்ட விதிகளுக்கு மதிப்பளித்து நாங்கள் எங்கள் நடவடிக்கையை மாற்றிக்கொண்டோம். கட்சியின் நலன் கருதி, தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி. ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு இப்போ அவங்க வந்து ஒரு பக்கம் ஒரு 70 பக்க அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு 61 பக்கம் வந்து அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த செயல்பாடு முடிவு வந்து எப்படி இருக்கும், இது வந்து யாருக்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தமிழகமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏன்னா இதற்கு அடுத்து தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவை பொறுத்து தான் அடுத்து வரப்போகிற ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலிருந்து பல பலப்பரீட்சை வந்து இங்கே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் முன்வைத்த அந்த உங்களுடைய கருத்துக்கள் வந்து என்ன, உங்களுடைய எதிர்த்தரப்பு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு மாற்றாக சாதகமாக உங்களுக்கு எந்த வகையில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது? அதாவது
தேர்தல் ஆணையம் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அரசியல் சட்டத்தின் அடிப்படையிலே நியமிக்கப்பட்ட ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி, ஒரு நீதிமன்றத்துக்கு சமமான ஒரு அமைப்பு. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய ஒன்று அரசியல் சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, மற்றொன்று ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், மூன்றாவது த bylaws அண்ட் த ரூல்ஸ் ஆஃப் த பார்ட்டி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள், விதிகள், உபவிதிகள், அவற்றையும் ஒட்டி தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும். அவர்ஸ் இஸ் a recognized பொலிட்டிக்கல் பார்ட்டி. எங்களது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேர்தல் கமிஷனில் ரெகக்னேஷன் வாங்க வேண்டும் என்றால், அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால், அவர்கள் உங்களுடைய விதிகள் என்ன, உங்களுடைய ஆர்கனைசேஷனல் விதிமுறைகள் என்ன, நடைமுறைகள் என்ன என்பதனை நீங்கள் உங்கள் பொதுக்குழுவின் மூலமாக முடிவு செய்து அதை எங்களிடம் தர வேண்டும், எங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிடும்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்ட்டி கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு தந்திருக்கிறோம். அது சட்ட ரீதியான ஒரு ரெக்கார்டு இந்த ஆஃபீஸ் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன். அவருடைய தேர்வும் கூட பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் நியமனம் செய்யப்பட்டது. இது திருமதி சசிகலா அவர்களுடைய பொதுச் செயலாளருடைய பதவியும் நீங்க சொல்லக்கூடிய அந்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் தற்காலிகமாக அதைத்தான் புரட்சித் தலைவர் காலத்திலே கொண்டு வரப்பட்ட சட்டத்திட்ட விதிகள் தப்பு என்று சொல்லுகிறது. விதிமீறல், அதை மீறினால் அது கூடாது என்று சொல்லுது. அதில் என்ன சொல்லுதுன்னா, பொதுச் செயலாளர் பதவியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற மேண்டேட்ரி ப்ரொவிஷன் கட்சியினுடைய சட்டத்திட்டத்தில் இருக்கிறது. தேர்தல் கமிஷனால் ஒப்புக்கொள்ளப்பட்டு அது நடைமுறையில் இருக்கிறது. சரி, நம்ம தொடர்ந்து நிறைய செய்திகள் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். சரி, ரைட். நேரடி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வாய்மையின் வாதம் நிகழ்ச்சி தொடரும். வாய்மையின் வாதம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சரி, நீங்கள் பிரேக் மாதிரி சொல்லிட்டு வந்தீங்க, அதாவது தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான முடிவு எடுக்கும்? ஏன்னா இப்போ நீங்கள் முன்மொழிந்து நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு எழுப்புகிற இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் எதை தன்னுடைய கன்சிடரேஷனில் கொண்டு வருவாங்க? அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? எப்படி இருந்தாலும் நம்ம ஓபிஎஸ் அணிக்கு அதனுடைய அடுத்த கட்ட பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்னதை போல கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அந்த சட்ட திட்ட விதிகளின்படி தான் அது செயல்படும். அந்த விதிப்படி பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் கட்டாயமாக என்ற விதி இருக்கிற காரணத்தால் அதை நடைமுறைப்படுத்துவார்கள். நடைமுறைப்படுத்தினால் என்ன மாற்றங்கள் நடக்கும்? திமுகவில் மாற்றம். அதிமுகவில் என்ன மாற்றங்கள் நடக்கும்? கட்டாயமாக அதை நடைமுறைப்படுத்துகிற போது 1.5 கோடி தொண்டர்களும் வாக்களித்து பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற போது அதை போட்டி இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் நடத்துவதற்கு தேர்தல் கமிஷனே அந்த தேர்தலை நடத்த வேண்டும். அதற்கு ஆகக்கூடிய செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று தேர்தல் கமிஷனில் நாங்கள் கூறியிருக்கிறோம். இது சட்டத்துக்கு உட்பட்ட ஒன்று. அப்படி அடிப்படை உறுப்பினர்கள் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற போது அந்த பொதுச் செயலாளருக்கு தான் எல்லா அதிகாரங்களும் உண்டு. அப்படி அடிப்படை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கக்கூடிய பொதுச் செயலாளர் வரிசையில் யார் இருக்காங்க? அடிப்படை உறுப்பினர்கள் எங்கள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் போட்டியிடலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக இன்று புரட்சித் தலைவருக்கு அடுத்து, புரட்சித் தலைவிக்கு அடுத்து இன்று அண்ணாவின் கொள்கைகளை, எம்ஜிஆரின் கொள்கைகளை, அம்மாவின் கொள்கைகளை, ஏழைகள் நல திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அணுகுமுறைகளை அவ்வளவையும் மேற்கொண்டு ஒரு தூய, பணிவான, நேர்மையான, அண்ணாவை போன்ற அடக்கமான மனிதர் ஓபிஎஸ் என்று தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் தொண்டர்களும் கருதுகிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய எதிர்த்தரப்பு பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் அவரையும் சில காலம் கட்சியில முக்கியத்துவம் தராமல் விலக்கி வைத்தார். அது தவறு, அது முழுக்க தவறு. அவருக்கு முக்கியத்துவம் தராமல் வைக்கப்பட்ட ஒரு மாயை உருவாக்கியதே திருமதி சசிகலாவினுடைய கும்பல். அவர்களுடைய பணபலம், அவர்களுடைய அரசியல் பலத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு, நான் சுருக்கமாக சொல்லப்போனால் அது சில மீடியாக்கள், எல்லா மீடியாக்களையும் நான் சொல்ல மாட்டேன், சில இட் மே பி பிரிண்ட் மீடியா ஆர் இட் மே பி டிவி மீடியா, எதாக இருந்தாலும் சரி,
சிலவற்றில் சில இருட்டடைப்பை செய்தார்கள். அம்மா அளப்பரிய முக்கியத்துவத்தை தராமல் இருந்திருந்தால் எப்படி அவர் முதலமைச்சராக போட்டிருப்பார்? தொடர்ந்து ஒருவேளை தேர்தல் ஆணையத்தினுடைய தீர்ப்பு உங்களுடைய எதிர்த்தரப்புக்கு, சசிகலா அவர்களுடைய தரப்புக்கு சாதகமாக இருந்தால் இருக்குமேயானால் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அப்படி சாதகமாக இருப்பதற்கு சட்ட ரீதியாக வாய்ப்பே இல்லை. காரணம், அடிப்படை உறுப்பினர்களால் தான் பொதுச் செயலாளர் கட்டாயமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அடிப்படை உறுப்பினர்கள் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும் என்று இருக்கிற காரணத்தால் சட்டத்தை மீறி ஒரு நீதிமன்றமாக இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் செயல்படாது என்பது ஒரு சட்ட ரீதியான கட்டாய நிலை. ஆனால் இப்போது நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சென்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு கூட ஏன் ஒரு சிவில் சம்பந்தமான வழக்கு, நீங்கள் ஏன் ஒரு நீதிமன்றத்தை போய் அணுகல அப்படின்னு ஒரு வினா வந்து எழுப்பப்படுகிறது. இது சிவில் சம்பந்தமான வழக்கு அல்ல, இது தனிப்பட்ட இருவருக்குள்ள ஒரு அமைப்பு இல்லை. எலெக்ஷன் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியையும் ரெகுலேட் பண்ணி அதனோட ஃபங்க்ஷனை கோஆர்டினேட் பண்ணி அதை கண்காணித்து டெமோக்ராட்டிக்ல ஜனநாயக ரீதியாக அவை செயல்படுகின்றனவா என்பதனை கண்டறிந்து, இல்லை என்றால் இப்படி நடக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை செய்து இந்திய நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளையும் கட்டுப்படுத்துகிற சட்டம், அந்த தேர்தல் எலெக்ஷன் கமிஷனுக்கு உட்பட்டிருக்கிற சட்ட விதிகள், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டை அடிப்படையிலே போடப்பட்டிருக்கிற தேர்தல் கமிஷனுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஒரு சிவில் கோர்ட்டுக்கோ அல்லது ஒரு கிரிமினல் கோர்ட்டுக்கோ கொண்டு போய் செல்வதற்கு இது வேண்டாம். அரசியல் இயக்கங்களை கட்டுப்படுத்த தனி அமைப்பு வேண்டும் என்ற காரணத்தால் தான் அந்த காலத்திலேயே நமது முன்னோர்கள் எலெக்ஷன் கமிஷன் என்ற தனி அமைப்பை போட்டு அந்த அமைப்பிடம் அந்த அதிகாரத்தை தந்தார். ஆனால் முடிவு அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த முடிவை எதிர்த்து நீங்கள் நீதிமன்றத்தை அணுகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நான் ஏற்கனவே சொன்னேன், சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வருகிற போது 100% அடிப்படை உறுப்பினர்கள் மட்டும்தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை தான் தேர்தல் கமிஷன். சரி, அந்த நிலையில் மாற்றாக அமைந்து விட்டால், ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு மாற்றாக அமைந்து விட்டால், திரும்ப அழுத்தம் திருத்தமாக சட்டத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லும் போது வேறு ஏதோ சில சம்பவங்கள் நிகழ்ந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது இன்டெரக்டா வந்து பொருள்படுது. அதனால வேறு மாதிரியாக நிகழ்ந்தால் என்ன பிளான் இருக்கும் அப்படிங்கிறது தான். நிகழவே நிகழாது. அப்படி நிகழ்ந்தால் இந்தியாவிலே பல கட்டங்களில் நீதிமன்றங்கள் இருக்கிறது என்பதை நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா? அப்போது நீதிமன்றத்தை அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுதானே நிலை. ஆனால் தற்போதைய ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இன்னும் ஒரு வார காலத்துல வந்து வேட்புமனு தாக்கல் வந்து நிறைவடைகிற இந்த சூழ்நிலையில இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தீர்ப்பு வந்து மிக முக்கியமான காரணியாக வந்து பார்க்கப்படும். அப்போ இந்த சின்னம் வந்து யாருக்கு வந்து ஒதுக்கப்படும்? சின்னத்தை வந்து 89 வந்து 88 முடக்கியது போல் முடக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கா? அப்படி ஒரு கேள்வி வந்து எழுகிறது. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த சட்ட விதிகளின் அடிப்படையில் சின்னத்தை ஒதுக்குகிற அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு மட்டுமே உண்டு. பொதுச் செயலாளர் என்றால் ரெகுலர் பொதுச் செயலாளர், அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த போஸ்ட் இஸ் நவ் வேக்கன்ட். முதலமைச்சர் அம்மா இல்லாத காரணத்தால் காலியாக இருக்கிறது. தற்காலிக பொதுச் செயலாளருக்கு சட்ட ரீதியாக அந்த அதிகாரம் இல்லை. இவர்தான் வேட்பாளர் என்று நாமினேட் பண்ண அதிகாரம் இல்லை. சட்ட விதி வேறு என்ன சொல்லுகிறது என்றால், அப்படி பொதுச் செயலாளர் பதவி காலியாக இருக்கிற போது அதர் ஆஃபீஸ் பேரர்ஸ் ஆஃப் தி பார்ட்டி ஷால் கேரி ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பார்ட்டி என்று இருக்கிறது. அப்படி அதர் ஆஃபீஸ் பேரர்ஸ் என்றால் பொதுக்குழுவாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளரும் அப்பாயிண்ட் செய்யப்பட்ட அதர் ஆஃபீஸ் பேரர், பிரசிடென்ட் அண்ட் தி ட்ரெஷரர், அந்த 2 பதவிகள் தான். அந்த 2 பதவி பிரசிடெண்டாக மதுசூதனன் இருக்கிறார்கள், திரு மதுசூதனன். அந்த ட்ரெஷரராக திரு ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் எங்களிடம் இருக்கின்ற போது கட்டாயமாக இரட்டை இலையை இவர்களுக்கு ஒதுக்கலாம். இந்த விதியின்படி என்று நாங்கள் கேட்க எங்களுக்கு சட்ட ரீதியான உரிமை இருக்கிறது. நாங்கள் இரட்டை இலை எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் மாறவில்லை. இரட்டை இலை எங்களுக்கே தேர்தல் கமிஷன் ஒதுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் டெல்லிக்கு சென்று உங்களுடைய தரப்பில் ஒரு 9 பேர் கொண்ட குழு வந்து இரட்டை இலை சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்திடம் வந்து விளக்கமளித்தீர்கள். ஆனால் அதற்கு வந்து பதில் கேட்டு சசிகலா அவர்களுடைய தரப்புல பதில் கேட்டு இன்னும் 2 நாட்களுக்குள்ள, அதாவது 20ஆம் தேதிக்குள்ள வந்து உங்களுடைய தரப்பு பதிலை வந்து நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு சசிகலா அவர்களுக்கு ஒரு கடிதம் வந்து அனுப்பியிருக்கு. இதனால் இப்போ நடக்கின்ற இந்த சூழல் பார்க்கும்போது
உறுதியாக உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எடுக்கிறது. அப்படி சாதகமாக இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான் வந்து வச்சுருக்கீங்க நீங்கள்? இரட்டையிலை எங்களுக்கு ஒதுக்கிவிட்டால் எங்களை நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்பதனை நிலைநாட்டி விட்டது தேர்தல் கமிஷன் என்று பொருளாகிறது. ஆனால் இரட்டையிலை எங்களுக்கு ஒதுக்குகிறதோ ஒதுக்கவில்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் கழகத்தின் 1.5 கோடி தொண்டர்களும் அம்மாவின் புரட்சித் தலைவரின் உண்மை வாரிசு ஓபிஎஸ் தலைமையில் இருக்கிற அதிமுக தான் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலை இருக்கிறது. எனவே நாங்கள் தான் உண்மையான அதிமுக, இரட்டையிலைக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் தான், புரட்சித் தலைவனுடைய வாரிசுகள் நாங்கள் தான், புரட்சித் தலைவனுடைய வாரிசுகள் நாங்கள் தான், ஓபிஎஸ் அணியினர் தான் என்பது ஒரு அறுதி செய்யப்பட்ட ஒரு நிலைப்பாடு என்று நான் கூற விரும்புகிறேன். பதவியேற்று ஏறக்குறைய 1 மாதம் வந்து ஆக போகுது. திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பதவியேற்று 1 மாதம் வந்து ஆகியிருக்கு. அப்படி இருக்கும்போது இதில் இன்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அடுத்து உங்களோடு இணையலை. இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? எந்த நம்பிக்கையில் நீங்கள் வந்து எல்லாரும் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க, நாங்கள் வந்து மீண்டும் வந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்வது எந்த நம்பிக்கையில்? சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே எதையும் எல்லாத்தையும் முடிவு செய்ய முடியாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே உள்ள மெஜாரிட்டியை அவர்கள் காட்டலாம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்பட போகிறார்கள், என்ன நிலைப்பாட்டில் இருப்பார்கள் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் சட்டமன்ற அடிப்படையில் தானே ஆட்சி வந்து அமையும். அதைத்தான் சொல்றேன். 122 பேரும் அவங்க பக்கம் இருக்கும்போது அவங்க தலைமையில் அங்கே ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. 122 பேரும் அங்கே இருக்கிறார்கள். தொடர்ந்து இருப்பார்களா, என்ன நிலை ஏற்படும் என்பதனை சிறிது காலம் பொறுத்திருந்து பாருங்கள். அப்போது பல ஆச்சரியங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதனால இன்னும் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களோடு இன்னும் தொடர்பில் இருக்கிறார்கள்? அதை சொல்லிவிட்டால், ரகசியத்தை சொல்லிவிட்டால், நாங்கள் இந்த அரசியல் செஸ்ஸை நாங்கள் நகர்த்துகிற முறை வெளியே தெரியக்கூடாத அளவு அதை சொல்ல மாட்டோம். சரி, நீங்கள் சொல்வது போல மக்கள் மத்தியில் எங்களுக்கு வந்து செல்வாக்கு இருக்குது. ஏறக்குறைய 25 லட்சம் மக்கள் வந்து நாங்கள் அந்த போராடிய 8ஆம் தேதி வந்து நாங்கள் வந்து போராடிய அந்த உண்ணாவிரதத்துக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவித்தார்கள் அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் இப்போ எத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள், எத்தனை செயற்குழு உறுப்பினர்கள் உங்கள் பக்கம் இருக்கிறார்கள்? நான் ஏற்கனவே சொன்னேன், பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் இதை டிசைட் பண்ண போகிறதில்ல. ஜெனரல் செக்ரட்டரி ஹேஸ் டு பி எலெக்டட் மேண்டேட்டரிலி பை த பேசிக் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்ட்டி. அடிப்படை உறுப்பினர்களால் மட்டும்தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பொதுச் செயலாளரை அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கின்ற போது அப்போது அமைகின்ற பொதுக்குழுவுக்குத்தான், அப்போது அமைகின்ற செயற்குழுவுக்குத்தான் முக்கியத்துவம் சட்ட ரீதியாக கிடைக்கும் என்பதுதான் நடைமுறை உண்மை. எனவே பொதுக்குழு உறுப்பினர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பது பொதுச் செயலாளருடைய ஸ்தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கருவி அது அல்ல. ஓகே, அப்போ சின்னம் வந்து யாருக்கு வந்து கிடைக்குதோ அவங்க பக்கம் அதிகப்படியாக மெஜாரிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆட்சியில் வந்து சில மாற்றங்கள் வந்து வரும் அப்படின்னு அந்த சின்னத்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? அதை சின்னத்தின் அடிப்படை மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 90-95% தொண்டர்கள், அதாவது அடிப்படை உறுப்பினர்கள், அவங்க தான் பில்லர், அவங்க தான் ஸ்பைனல் கார்டு, முதுகெலும்பு அவர்கள் தான், அச்சாணியம் அவர்கள் தான், ஆணிவேர் அவர்கள் தான். அனைத்து இந்திய அதிமுகவினுடைய சட்டத்திட்ட விதிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முடிவு இறுதி முடிவு. அவர்களுடைய முடிவு ஓபிஎஸ் அணி ஒன்றுதான், அம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அணி என்று இறுதி முடிவிலே அவர் இருக்கிறார்கள். அண்மையிலே நடந்த உண்ணாவிரத போராட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் நாங்கள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு ஆர்ப்பரிப்போடு ஈடுபாட்டோடு அடிப்படை உறுப்பினர்கள் அவ்வளவு பேரும் நின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்குள்ளேயே நுழைய முடியாத ஒரு நிலை இருப்பதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் இருக்கின்ற நிலையை. ஆனால் அந்த போராட்டம், கூட்டம் கூடியது எல்லாமே வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக, உங்களுடைய செல்வாக்கை வந்து பிரதிபலிப்பதற்காக கூடக்கூடிய அந்த கூட்டமாகத்தான் வந்து பார்க்க முடியவில்லை. மக்கள் பிரச்சனைக்கு ஆதரவாக எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்து ஒன்றிணைத்தீர்கள் என்ற ஒரு வினா வந்து எடுக்குதுல்ல? இல்லையே, இந்த பிரச்சனையே வந்து எங்களுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உள்ள பிரச்சனை. அம்மாவால் வீட்டிலிருந்து விரட்டப்பட்டவர்கள், அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், அம்மாவுக்கு எதிராக சதித்திட்டம் செய்தவர்கள் அவர்களோடு என்னோடு இருக்கிறார்களே என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன் என்று திருமதி சசிகலாவே கூறக்கூடிய அளவிற்கு அந்த சதித்திட்டம் செய்கின்றவர்கள் அவர்கள் கையிலே கட்சி இருக்கக்கூடாது, அவர்கள் கையிலே ஆட்சி இருக்கக்கூடாது என்ற துடிப்பு தான் அந்த 1.5 கோடி தொண்டர்களுடைய துடிப்பு. எனவே வேறு நோக்கத்திற்காக அல்ல,
தொண்டர்கள் அவர்கள் துடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆட்சி அம்மாவனுடைய வாரிசுக்கு வர வேண்டும், ஆட்சி அம்மாவனுடைய எதிரிகள் கையில் இருக்கக்கூடாது, அந்த கட்சி அம்மாவனுடைய எதிரிகள் கையில் இருக்கக்கூடாது. இதுதான் தொண்டர்களுடைய துடிப்பு. அந்த எழுச்சி தான், வெளிப்பாடு தான் உண்ணாவிரத போராட்டத்தில் ஓபிஎஸ் அணிக்கு கிடைத்த அபாரமான வெற்றி. ஆனால் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கூறும்போது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து திமுகவோடு சேர்ந்து அதிமுகவை அழிக்க நினைக்கிறா, ஒடுக்க நினைக்கிறா அப்படின்ற கருத்துக்களை பல இடங்களில் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப திமுகவோடு தொடர்ச்சியாக இணைத்து பேசப்படுவதற்கான காரணம் வந்து என்ன? அது ஒரு சூழ்ச்சியான பேச்சு, மிக மிக சூழ்ச்சியான பேச்சு. ஆரம்ப கட்ட நேரத்திலே ஓபிஎஸ் அணியினருக்கு இருந்த அச்சமே எங்கே மன்னார்குடி கும்பல் திமுகவோடு சேர்ந்து அவர்கள் ஒரு கூட்டாட்சி அமைத்து விடுவார்கள் என்ற அச்சமெல்லாம் உருவானது, பேச்சுக்கள் வெளிவந்தன. அதில் எந்தவித ஆதாரம் இல்லை. ஓபிஎஸ் அணியை பொறுத்த வரைக்கும், ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க அம்மாவினுடைய கொள்கைகளை, புரட்சித் தலைவரின் அடிப்படை கொள்கை அம்மா புரட்சித்து திமுகவோடு ஒட்டோ உறவோ எந்த காலத்திலும் இல்லை. அது பலமுறை வெளிப்படையாக கூறியிருக்கிறார். இது மிக தெளிவுபடுத்தியிருக்கிறார். அடிக்கடிக்கு அம்மையும் நகரும். அதுபோல் திருப்பி ஓபிஎஸ் அணிக்கு திமுகவோட தொடர்பு சொன்னால் மக்கள் நம்பிவிடார்கள் என்று தப்பு கணக்கு போடுகிறார்கள். அவர்கள் ஆட்சியும் கட்சியும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தப்பு கணக்கை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நேர்மையானவர், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர், அம்மாவினுடைய உண்மை விசுவாசி, தலைவனுடைய உண்மை விசுவாசி, அம்மாவினுடைய ஆதரவை பெற்று 2 முறை முதலமைச்சராக இருந்தவர். வேண்டுமென்றே அம்மாவின் எதிரிகள் தற்போது தற்காலிகமாக ஆட்சியிலும் கட்சியிலும் இருக்கிற காரணத்தால் ஓபிஎஸ் மீது பொய் குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள் என்பதுதான் தொண்டர்களின் கணிப்பு, மக்களின் கணிப்பு. அது மாற்றே இல்லை. இன்னும் பிஜேபி திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா? அப்படி இல்லை. நாங்கள் ஓபிஎஸ் அவர் கேள்வி ரொம்ப குவிக்ஸாட்டி கொஸ்டின் என்று கூட நான் சொல்லுவேன். இன்னும் என்பதற்கே இடமில்லை. ஓபிஎஸ் அணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாரிடமும், அதாவது கிட்ட போனால் சுடும், தூர போனால் குளிரும், இஷ்யூ பேஸ்ட், ஒவ்வொரு நிகழ்வின் அடிப்படையிலும் ஒவ்வொரு கொள்கையின் அடிப்படையிலும் பிரச்சனைகளை அணுகுவதுதான் எம்ஜிஆரினுடைய, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய அணுகுமுறை, அம்மாவினுடைய கொள்கை. அதே கொள்கையை தான் எங்களுடைய அணியினுடைய பாதுகாவலர் திரு ஓபிஎஸ் அவர்களும் கடைபிடித்து வருகிறார். கொள்கை பிறளாத ஒரு மாபெரும் சக்தியாக அம்மா வழியிலே அவர் நடந்து வருகிறார். இல்லை, உங்கள் அணியில் நாங்கள் வந்து இரு கரங்களாக செயல்படுவோம் அப்படின்னு சொன்ன தீபா அவர்களுடைய செயல்பாடு வந்து எப்படி இருக்கு? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய இல்லத்திற்கே வந்தார்கள். இருகரங்களாக செயல்படுவோம் என்று சொன்னார்கள். மீதி கேள்விகளை எல்லாம் அவர்களிடம்தான் நீங்கள் கேட்க. இல்லை, அப்போ வந்து நீங்கள் அவரை வந்து இணைச்சிக்கிட்டீங்க இல்லையா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் வந்து கால் பண்ணீங்க, நாங்கள் வந்து அழைத்து அவர் வந்து வரும்போது ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கிறதான பொருள் அது? இல்லை, அது ஒரு பரஸ்பர ஒரு மனிதநேய அணுகுமுறை. இல்லை, அது வந்து ஒரு குடும்ப ஆட்சிக்கு வந்து வித்திடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுகிறது இல்லை? அதை குடும்ப ஆட்சிக்கு வித்திடாதா என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். அதை பற்றியெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதிலே நாங்கள் தலையிட முடியாது, தலையிட மாட்டோம். ஆர்கே நகர் தொகுதியில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அதிமுகவின் சசிகலா அவர்களுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து அந்த அறிவிப்பிலே வந்து 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வந்து வெற்றி பெறுவேன், கூடவே என்னுடைய எதிர்கட்சியாக நான் திமுகவை மட்டும்தான் சொல்லுவேன், மற்ற அணிகள்லாம் கிடையவே கிடையாது, எங்களுக்கு வந்து எல்லா கட்சிகளும் குறிப்பாக வந்து பிஜேபியிலிருந்து, காங்கிரஸிலிருந்து, தேமுதிகவிலிருந்து, மதிமுகவிலிருந்து, மக்கள் நல கூட்டணியிலிருந்து அத்தனை கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் வந்து உங்களை எதிரியாக கூட வந்து பார்க்கல அப்படின்னா எப்படி எடுத்துக்கொள்வது? அது எந்த மனநிலையில் அவர் அப்படி கூடியிருக்கார் அவரைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும். அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் தரவில்லை. இல்லை, உங்களுடைய எதிரியாது ஆர்கே நகர் தொகுதியில் எங்களுக்கு நிரந்தரமாக கொள்கை ரீதியாக, அரசியல் ரீதியாக நாங்கள் களத்திலே காணுகின்ற மாற்று எதிர்க்கட்சி திமுக மட்டும்தான். திமுக மட்டும்தான் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நீங்கள் வந்து மற்ற கட்சிகளுடைய ஆதரவை வந்து கேட்டு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இல்லை மற்ற கட்சிகள் ஏதாவது உங்களுக்கு தாமாக முன் வந்து ஆதரவை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை பொறுத்து வந்து பாருங்கள். ஓகே, ஏன்னா இன்னும் வந்து நாள் மிக நெருக்கத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால இந்த கேள்வியெல்லாம் தொடர்ச்சியாக அரசியல் நிகழ்வுகளின் மத்தியில் வந்து எழுப்பப்படும். ஆனால் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? தென்படுகிற போல அதைத்தான் சொன்னேன், சற்று பொறுத்திருந்து பாருங்கள். சின்னம் கைக்கு வந்தால் அத்தனையும் வந்து வெற்றி சின்னமாகும் அப்படிங்கிறதா? இல்லை, சின்னம் என்பது வேறு,
மக்கள் சக்தி என்பது வேறு. சின்னத்திற்கு அப்பாற்பட்டு இன்று தமிழகத்திலே மக்களின் சக்தியாக, அம்மாவின் எம்ஜிஆரின் சக்தியாக, எந்த அரசியல் இயக்கத்தை விட மாபெரும் சக்தியாக விளங்குகிற இலங்குகிற ஒரே சக்தி அம்மாவின் வாரிசு ஓபிஎஸ் சக்தி தான் என்பதுதான் நடைமுறை உண்மை. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா வந்து நிறைய விஷயங்களை பேசலாம். தொடர்ச்சியாக இரட்டை இலை முடக்கப்பட்டால் ஓபிஎஸ் அவர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சின்ன பிரேக் அப்புறமா பேசலாம். சரி, நேர்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வாய்மையின் வாதம் நிகழ்ச்சி தொடரும். வாய்மையின் வாதம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நம்ம பிரேக் முன்னாடி வந்து கேட்டது போல இரட்டை இலை முடக்கப்பட்டால் ஓபிஎஸ் அவர்கள் வந்து எந்த சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு? மீண்டும் இரட்டை புறா, இரட்டை சேவல் அப்படின்னு வந்து அதிமுக பிளவுபடுமா? அப்படி இல்லை. அதிமுக என்பது ஒரே அதிமுக தான். அது ஓபிஎஸ் தலைமையில் இலங்குகிற அதிமுக தான். இரட்டை இலை ஓபிஎஸ் அணிக்குத்தான் தேர்தல் கமிஷன் தரும் என்ற சட்ட ரீதியான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தற்போது அப்படி ஒரு முடிவு எடுத்தால், நான் கேட்பது, தற்போது அப்படி ஒரு முடிவு எடுத்தால், பிற்காலத்தில் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் இப்போதைய சூழ்நிலையை பொறுத்து முடக்குவதாக வைத்து கொண்டால் எப்படி இருக்கும்? அப்படி முடக்கினால் அந்த நேரத்தில் யோசிக்கலாம். என்ன பண்ணுறது? இன்ஸ்டன்டேனியஸ்லி we can take a decision at that time. உங்களுடைய தரப்புல திரு மதுசூதனன் அவர்களை வந்து ஆர்கே நகர் தொகுதியில வேட்பாளராக நிறுத்தப்பட்டதன் காரணம் வந்து என்ன? திரு மதுசூதனன் அவர்கள் எனக்கு தெரிய 1957 58 பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நிலையத்தில் ஆழமான இடத்தை பெற்று ஒரு உண்மை விசுவாசியாக, உண்மை தொண்டனாக, எம்ஜிஆர் என்ற ஒரு வீரனாக மக்கள் நலன் பேணி வந்தவர் சென்னை மாவட்ட பகுதியிலே. அந்த அளவுக்கு அவருடைய இயற்கையான குணம் ஏழைகளுக்கு உதவுவது, மக்களினுடைய அன்றாட தேவைகளை, அடிப்படை பிரச்சனைகளை வீடு தேடி சென்று தெருவாக சென்று தீர்ப்பது, இது போன்ற பொதுநலப் பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி மக்களின் இதயத்திலே நிறைய இடத்தை பெற்றுள்ளவர். ஹீ சேவிங் ஈவன் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி கல்ட் என்று கூட சொல்லுவேன். அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு எல்லா காலத்திலையுமே அந்த பொதுவாக ஒட்டுமொத்த சென்னை பகுதியிலேயே நிரம்ப இருக்கிறது. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒருவர், எல்லோருக்கும் இனியவர், வெற்றி வாய்ப்பை அதிகமாக கொண்டவர், புரட்சித் தலைவர் இதயத்திலும் குடியிருந்தவர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆதரவை, அளப்பதிய ஆதரவை பெற்று அம்மாவினுடைய செல்லப்பிள்ளையாக பொது வாழ்விலே ஈடுபட்டு வந்தவர். அவர் நிற்கின்ற போது மக்கள், பொதுவாக ஒட்டுமொத்த மக்களும் சரி, தொண்டர்களும் சரி, மதுசூதனன் என்றால் அம்மாவே நிற்கிறார் என்று தான் நினைப்பார்கள். மதுசூதனன் என்றால் எம்ஜிஆர் மன்றத்தை துவக்கிய அந்த கால தொண்டன் மதுசூதனன் எம்ஜிஆர் தான் என்று நினைப்பார்கள். மதுசூதனனை எம்ஜிஆராகவும் பார்ப்பார்கள், புரட்சித் தலைவி அம்மாவும் பார்ப்பார்கள். அங்கு இருக்கின்ற மக்கள் அவருடைய வெற்றி அளப்பரிய வெற்றியாக இருக்கும். அதனால தான் அவரை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். உங்களுடைய எண்ணம் வந்து நிறைவேறணும். அதே சமயத்தில் ஒரு 12 சட்டமன்ற உறுப்பினர், 12 நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்துக்கொண்டு எந்த நம்பிக்கையில் நம்ம வந்து இதை அடுத்து வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னு ஒரு வினா வந்து தொடர்ச்சியாக வந்து எழும்புவதை வந்து தவிர்க்க முடியல. 12 சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் குறைவு தான். 12 நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் குறைப்பு தான். ஆனால் 1.5 கோடி அடிப்படை உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் குறைவல்லவே. அந்த மாபெரும் சக்தி, அடிப்படை சக்தி, தொண்டர்கள் சக்தி தான் கட்சியினுடைய சட்டமே சொல்லுகிறது. அது ஓபிஎஸ் பின்னாலே இருக்கிற காரணத்தால் நாங்கள் தெம்போடு இருக்கிறோம், கட்டாயம் வெற்றிக்கணியை பிடிப்போம் என்ற அளப்பரிய நம்பிக்கையோடு இருக்கிறோம். அது நடந்தே தீரும். ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன்னு சொல்கிறீங்க? அவங்க தரப்பில் சொல்லிட்டாங்க, டிடிவி தினகரன் அவர்கள் வந்து 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, மதுசூதனன் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு? மற்ற எல்லோரையும் விட அதிகமான வாக்குகளில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுவது தான் யதார்த்தமான உண்மை, யதார்த்தமான நிலை. 50,000 என்று கணக்கு போட்டு சொன்னால் அது என்ன என்ற அர்த்தம்? 50,000 ஓட்டுகள் உறுதி செய்யப்பட்டு விட்டதா ஏற்கனவே? ஆனால் உறுதி செய்யப்பட்ட மக்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் வந்து பல நிறைவேற்றப்படாத திட்டங்கள், பல அறிவிப்புகளாக அப்படியே இருப்பதை வந்து பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக நம்முடைய செய்தியில் வந்து சேகரிக்க போகும்போது இந்த நிகழ்வுகளை வந்து பார்க்க முடிகிறது. அதனால் மக்கள் வந்து அதிமுக மேலே வந்து வெறுப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா? இது வந்து மாறுமா? கட்டாயமாக ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் லீடர்.
செயலை நடைமுறையில் செய்து காட்டக்கூடிய உளவுறன் வேகமுடைய ஒரு மாபெரும் அரசியல் சக்தி என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். கட்டாயமாக அதை வார்தா புயலை எப்படி ஒரு மின்னல் வேகத்திலே அந்த பாதிப்பை தீர்த்து வைத்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஜல்லிக்கட்டு இளைஞர்களும் ஜல்லிக்கட்டு பிரிவினரும் நடத்திய அந்த மாபெரும் மக்கள் போராட்டத்தை அவர்களுக்கு செவிமெடுத்து அவர் உணர்வுகளை மதித்து எப்படி டெல்லிக்கு சென்று அவசர சட்டம் அணுவுறவில் கொண்டு வந்து மக்களின் இளைய சமுதாயத்தின் ஆதரவை பெற்றார் என்பது மக்களுக்கு தெரியும். அவர் ஒரு செயல் வீரர். அண்ணாவை போன்ற அடக்கமானவர், அமைதியானவர். ஆனால் அவர் மின்னல் போல் செயல்படக்கூடிய ஒரு துரித செயல் வீரர் என்பதனை மக்கள் அறிவார்கள். விரைவிலே எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவை தீர்க்கப்படும். அது ஓபிஎஸ் அவர்களுடைய தனிப்பட்ட திறமை. திரு மதுசூதனன் அவர்களும் அதை போலவே ஒரு மிகவும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு பிரச்சனைகள் அரசு அதிகாரிகள் மட்டத்தில் இருந்தாலும் சரி, ஆட்சியாளர் மட்டத்தில் இருந்தாலும் சரி, வாதாடி அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்ட அணுகுமுறையை மேற்கொண்டு பிரச்சனைகளை தீர்த்து மக்கள் வயிற்றிலே பாலை வார்க்கக்கூடிய கடந்த கால வரலாறு இருக்கிறது. அதை அவர் செய்து காட்டுவார். இல்லை, உங்களுடைய ஆதாயத்துக்காக நீங்கள் வந்து இருந்த அந்த உண்ணாவிரதம் அப்படிங்கிறத வந்து மாற்றி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அப்படின்னு ஏன் அந்த கேள்வி எழுப்பப்படுகிறது அப்படின்னா, இப்போ அந்த வார்தா புயலால் பாதிக்கப்பட்ட போது 21,523 கோடி ரூபாய் வந்து நிவாரண நிதியாக மத்திய அரசிடம் வந்து பெறுவதற்கான மனு வந்து கொடுக்கப்பட்டது. அதற்கு அடுத்து இந்த வறட்சியினால் பாதிக்கப்படும் போது ஏறக்குறைய ஒரு 35,000 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து மத்திய அரசிடம் வந்து நிதி வந்து கேட்கப்பட்டது. இதெல்லாம் இன்னும் வந்து கொடுக்காமலே இருக்குது. இந்த நீட் தேர்வு வந்து இன்னும் மாணவர்கள் வந்து எழுதுவார்களா இல்லையா, அவர்களுக்கு வந்து இந்த பரீட்சை வந்து நடத்தப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த மாதிரி மக்கள் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையில் ஒரு போராட்டமோ உண்ணாவிரதமோ இருக்காமல் இருப்பது, இதை அழுத்தம் கொடுக்காமல் இருப்பது ஓபிஎஸ் அவர்களுடைய அணிக்கு வந்து எந்த விதத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அந்த ட்ரவுட், அந்த வறட்சியின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரணத்தை கேட்டு மிக வேகமாக டெல்லி அளவிலே செயல்பட்டார். ஆனால் அவர் அந்த பதவியிலிருந்து விலகிய பிறகு அது தேங்கு நிலையில் இந்த ஆட்சியாளர்களால் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ போராட்டம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முடிக்கின்ற நிலைக்கே திரு ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்தபோது வந்து விட்டார். ஆனால் காரணமே இல்லாமல், என்ன காரணம் என்றும் தெரியாமல், நீட் தேர்வினால் சாதாரண மருத்துவத்துறையிலே சாதாரண பாதிப்பு அல்ல, கிராமப்புற மாணவர்களுக்கு அவர்களோட வாய்ப்பை இழந்து விடுவார்கள். வடபுலத்தாரோடு போட்டி போட்டு வெற்றி பெற முடியாத காரணம், அவர்கள் தாய்மொழி இந்தியிலே எழுதுவார்கள், கேள்விகள் அப்படி கேட்கப்பட்டுவிடும், சிபிஎஸ் சிலபஸ் என்ற முறையிலே கேட்கப்பட்டுவிடும். இப்போ சாதாரண பள்ளியிலே சமச்சீர் கல்வியிலே கிராமத்திலே படித்த மாணவர்களுக்கு அந்த கேள்விகளும் புரியாது, அதுக்கு பதிலும் சொல்ல பதில் எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கேள்விகளை நிர்ணயிப்பது அவர்கள் தானே, கேள்விகளை நிர்ணயிப்பது அவர்கள் தானே. தமிழில் எழுதலாம், கேள்விகள் வேண்டும், கேள்விகளுக்குள்ள என்ன பதில் என்பது தெரிய வேண்டும். அதெல்லாம் முடியாத காரியம், நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒரு. ஆனால் உதய் திட்டத்துக்கு நீங்க தான் வந்து அறிமுகம் வந்து அனுமதி வந்து கொடுக்கப்பட்டது, ஜிஎஸ்டி அதற்கு வந்து அனுமதி வந்து கொடுக்கப்பட்டது, இப்படி பல கேள்விகளும் எழுப்புகிறது. இல்லை, உதய் திட்டத்திலே எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு ஏற்படுகின்ற அளப்பரிய அந்த கடன் சுமையை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விதி எல்லா மாநிலங்களுக்கும் போடப்பட்டது. மற்ற வளர்ச்சி திட்டங்கள், விரிவாக்க திட்டங்களுக்கு மைய அரசு உதவும் என்று கூறப்பட்டது. ஆனால் நாங்கள் அதோடு விடவில்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உற்பத்தி செய்கிற மாநிலம், மைய அரசினுடைய நிதி தொகுப்புக்கு அதிக பணத்தை தருகிறோம். அளவு கடந்த ஏற்றுமதி இந்தியாவிலே தமிழகம் செய்கிறது. அந்த ஏற்றுமதி மூலம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நிறைய வருகிறது, மைய அரசுக்கு நிறைய பணம் கிடைக்கிறது. எங்களுக்கு சலுகையில் தர வேண்டும் என்று கேட்டோம். அந்த உதய் திட்டத்திலும் கேட்டோம். அதே மாதிரி ஜிஎஸ்டிலையும் நாங்கள் தான் கேட்டோம். எங்களது ஒரு பக்கம் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், இன்னொரு பக்கம் ட்ரேடிங் ஸ்டேட். ஒரு ஸ்பின்னிங் மில்லை நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம், உற்பத்தி மூலமாக வரிகள் கிடைக்கிறது, அதை மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புகிறோம், ஏற்றுமதி செய்கிறோம், அதிலே வருவாய் கிடைக்கிறது. எனவே எங்களுக்கு ஜிஎஸ்டியிலே இன்னும் அதிக கால நீட்டிப்பு தர வேண்டும், அதிக பணம் தர வேண்டும், காம்பன்சேஷன் தர வேண்டும் என்று வற்புறுத்தி அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் அதை ஏற்றிருக்கிறோம். இதுதான் நடைமுறை உண்மை. சரி, ஆனாலும் வந்து இங்கே எழுப்புகிற கேள்வி அப்படிங்கிறது வந்து இந்த உணவு, அதாவது ரேஷன் கடை, நியாய விலை கடைகளில் வந்து அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்றவை வந்து பற்றாக்குறை இருப்பதற்கு காரணம் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு அமைச்சர் வந்து சொல்லியிருக்கார். அவர்கள் வந்து அந்த ரினியூ வந்து பண்ணலை, அதனால வந்து கிடைக்கக்கூடியதா அவருடைய பலன் தான் வந்து இப்போ மக்கள் வந்து அனுபவிக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான ஒன்று. ஒவ்வொரு
சீஃப் மினிஸ்டரே எல்லா போர்ட்ஃபோலியோவும் பார்க்கறதில்ல. போர்ட்ஃபோலியோஸ் ஆர் டிவைடட் பிட்வீன் மினிஸ்டர்ஸ். அவரவர்களுக்கு அந்தந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டு விடுகிறது. அந்த குறிப்பிட்ட துறை, உணவுத்துறை சோர்ந்திருந்தது, உணவுத்துறை உறங்கி கொண்டிருந்தது. அவர்கள் நடவடிக்கை எடுக்கின்ற போது அதற்கு ஒப்புதல் கிடைத்துவிடும், விரைவில் நடைமுறை வந்துவிட வேண்டும். அந்த நேரத்தில் தூங்கி இருந்த காரணத்தால் அதை துரிதப்படுத்த வேண்டும் என்று ஏற்பாடுகளை செய்ததே ஓபிஎஸ் அவர்கள் தான். ஓபிஎஸ் அவர்கள் பதவியில் வந்த பிறகு அந்த தூக்கம் தொடர்ந்து விட்ட காரணத்தால் இந்த நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. சரி, உங்களிடம் இறுதியாக சில கேள்விகள் மட்டும். அதாவது திரு பொன்னையன் அவர்கள் இந்த அதிமுகவின் சசிகலா அவர்களுடைய அணியிலிருந்து ஓபிஎஸ் அவர்களுடைய அணிக்கு வந்து இந்த நாட்களாக என்னைக்காவது நம்ம வந்து யோசிச்சிருக்கோமா? நம்ம தெரியாமல் வந்துட்டோம், நம்மளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமோ, அப்படி ஒரு போஸ்டிங் வந்து கிடைச்சிருக்குமோ அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம்? ஒன்றுமே இல்லை. நான் நல்ல போஸ்டிங்கில் தான் இருந்தேன். செய்தி தொடர்பாளர் என்பது சாதாரண ஒரு போஸ்டிங் இல்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எனக்கு அரசியல் ஆலோசகர் என்ற ஒரு பதவியை கொடுத்து வைத்திருந்தார்கள். அது அல்ல, குடும்ப ஆட்சி வரக்கூடாது ஒன்று. ரெண்டாவது வந்து அம்மாவால் நீக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வைத்தவர்களை சேர்க்கக்கூடாது. பொதுக்குழு அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கொண்டு வரலாம், எதை கொண்டு வந்தாலும். அதுவரைக்கு நிதானம் வேண்டும். குற்றவாளிகள் என்று கிட்டத்தட்ட 2.5 கோடி வாட்ஸ்அப்பில் ஒரு நாளைக்கு அம்மாவை கொன்று விட்டார்கள் என்று பரவுகிறது. அப்படி கொன்று விட்டார்கள் என்று பரவுகிற போது அப்போலோ மருத்துவமனையிலே கொன்று விட்டார்கள், அல்லது அப்போலோ மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்னால் வீட்டிலேயே பல நாட்களாக நடந்த சிகிச்சையிலே சில தவறுகளை செய்து ஸ்லோ பாய்சனிங் மூலமாக கொன்று விட்டார்கள் என்று ஒரு நாளைக்கு 2 கோடி வந்ததெல்லாம் எப்போது சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 2 கோடி 2.5 கோடி வாட்ஸ்அப் செய்திகள் வந்தபோது அப்போதே நான் சொன்னேன், அந்த வாட்ஸ்அப் செய்திகள் நமக்கு களங்கத்தை உருவாக்குகிறது, கெட்ட பெயரை உருவாக்குகிறது, நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில் இருந்து போகிறது, தொண்டர்களும் அதை நம்புகிறார்கள். இந்த நிலையை போக்க என்ன உண்மை நிலை என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அந்த வாட்ஸ்அப்புக்கு கமெண்ட்டுங்கிற காலம் வருது. அந்த கமெண்டில் இதெல்லாம் தவறு என்பதற்குள்ள ஆதாரங்களை வெளியிட வேண்டும். அப்போலோ மருத்துவமனையில் உள்ள சில வீடியோக்களை கூட வெளியிடலாம். வெளியிட்டு வீட்டிலே எத்தகைய மருத்துவம் செய்யப்பட்டது, இது போன்ற இதற்றை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். தெளிவுபடுத்தி விட்டால் இந்த களங்கம் மறைந்து விடுவன் அல்லவா என்றெல்லாம் கூறி அவை ஏற்கப்படவில்லை. பல முயற்சிகளை மேற்கொண்டும் அந்த முயற்சியில் ஈடுபடவில்லை. கொன்று விட்டார்கள் என்று செய்தி தொடர்வதற்குத்தான் விட்டார்களே ஒழிய அதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. தொண்டர்கள் கொதித்து விட்டார்கள், பொதுமக்கள் கொதித்து விட்டார்கள். இந்த நிலையில்தான் மீண்டும் முதலமைச்சர் பதவிக்கு வந்தால் கட்சி அறவே அழிந்துவிடும். கட்சியை காப்பாற்றுவதற்கு கட்டாயமாக அம்மாவின் அடிச்சுவட்டில் அம்மா விரும்பி முதலமைச்சராக போட்ட ஓபிஎஸ் தலைமையிலே இந்த இயக்கம் இருக்க வேண்டும், இந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துதான் நாங்கள் அந்த முடிவை எடுத்தோம். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையில், தமிழகத்தில் மீண்டும் தற்போது வந்து பொது தேர்தலில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? வந்தால் ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் அதிமுக எதிர்கொள்ளுமா? கட்டாயமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? வந்தால் ஓபிஎஸ் அவர்கள் அமோக வெற்றியை தமிழகத்திலே பெற்று ஒரு முடிசூடா மன்னனாக புரட்சித் தலைவர் வழியிலே அவர்களது நிழலாக செயல்படுவார். அத்தகைய வாய்ப்பு இன்று மக்கள் தந்திருக்கிறார்கள், தொண்டர்கள் ஏற்றிருக்கிறார்கள். உங்களுடைய எண்ணம் நிறைவேற உங்களுடைய சார்பாக, எங்களுடைய நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல கேள்விகளுக்கு வந்து பதில் வந்து கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ராஜ்நியூஸ் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. நேர்களை இன்றைய வாய்மையின் வாதம் நிகழ்ச்சியுடன் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.